ஹாய் காய்ஸ், என் பேர் சிவா. நான் 5 years வெயிட் லாஸ் கோச்சாக இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 3 months முன்னாடி என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஆர்வமாக வந்திருந்தாரு. ஸோ அவர் பேசும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எதுலையுமே வெயிட் குறைக்க முடியாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் வந்திருந்தாரு. ஸோ அவரோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. எப்படியாவது வெயிட் குறைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ஒரு 4 விஷயம் நாங்கள் எல்லாருமே பண்ண விஷயங்கள் தான் நான் சொன்னேன். டயட் ஃபாலோ பண்ணணும், சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் தண்ணி நிறைய குடிக்கணும், எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் அவருக்கு டீச் பண்ணேன். ஆனால் அது கூட நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த எல்லா விஷயங்களை விட என்கிட்ட இருந்து நல்ல ஃபாலோ வந்து அவருக்கு கிடைச்சது. நான் கரெக்டாக அவரை மோட்டிவேட் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு 4 நாள் வந்து டயட் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5வது நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெயிட் செக் பண்ணி பார்க்குறாரு, பெருசாக எதுவும் குறையில. உடனே என்ன பண்ணிடுறாரு, நல்லா ஹோட்டல் போய் நல்லா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி நிறைய சாப்பிட்றாரு. ஸோ ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போச்சு. அதனால ஒரு 3 kg ஏறும், அப்புறம் திரும்ப விட்டுருவாரு, அப்புறம் ஒரு 3 kg வந்து குறைப்பாரு, அப்புறம் விட்டுருவாரு. இந்த மாதிரி ஒரு ஃபாலோஅப்ஸ் அவருக்கு இல்லை. ஸோ எங்கள் டீமில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக அவருக்கு வந்து 3 வேளை சாப்பாடு என்ன சாப்பிடணுன்றதை நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுக்குறேன். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பாலைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் கொடுக்கும். இந்த ஷேக் வந்து 2 times அவர் எடுக்கிறாரு. ஆனால் சம்டைம் வந்து பசிக்குதுன்னு சொல்லி இடையில ஏதாவது சாப்பிட்றாரு. அப்போ ஷேக்ல வந்து அவர் மெயினாக என்ன தப்பு பண்றாருன்னா, பசி வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஷேக் ப்ரிப்பரேஷன் வந்து சரியில்லை. ஸோ கரெக்டாக எப்படி வந்து ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணணும், பசி எடுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக நான் மானிட்டர் பண்ணி அவரை கைட் பண்ணதுனால அவருக்கு 3 months வந்து பார்த்தீங்கன்னா 13 kg வந்து லாஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ 3 months 13 kg வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறைச்சிருக்காரு அப்படின்னா, எல்லாமே அவர் சாப்பிட்டாரு. மதிய சாப்பாடு பெருசாக ஒன்றும் நான் சேஞ்ச் பண்ணல. அவர் விருப்பப்படுறது, ஏன்னா ஒரு வேளை தான் சாப்பிட போறாரு, விருப்பப்படுறது எல்லாமே சாப்பிட்டு 2 வேளை மட்டும் ஷேக் வந்து சாப்பிட்டாரு. அந்த ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்காத அளவுக்கு ரொம்ப டெலிஷியஸான டேஸ்ட்ல வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனோட விளைவு 13 கிலோ 3 மாசத்துல குறைச்சிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 4 கிலோ வந்து குறைச்சிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, பெருசாக வந்து நான் வந்து எதுவும் தியாகம் பண்ணலை, ஃபுட்டு நான் நல்லா சாப்பிட்டேன், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் டெய்லி பேஸில் அவரோட வெயிட் குறையிறத அவர் பார்த்தாரு. ஒரு நாளைக்கு 200 கிராம் 300 கிராம் 100 கிராமும் குறையும். ஸோ அவரோட இன்ச்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட ரிவ்யூ வந்து நான் அடுத்த வீடியோவில் அவரையே நான் பேச வைக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கே என்ன புரிஞ்சுது அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது அவர் வந்து ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணும். நிறைய சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும். நிறைய பிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்டு தான் வெயிட் குறைச்சாரு. ஏன்னா கிரேவிங் வந்து அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிடுவார். ஆனால் அந்த கிரேவிங்கே இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இல்லை அவருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் விட்டுருப்பீங்க. உங்களோட கிரேவிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், அதாவது பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங்கோட உங்களோட வெயிட் லாஸ் எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றதுல ரொம்ப சீரியஸா இருந்தா மட்டும் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களை கைட் பண்ணி சப்போர்ட் பண்றேன். ஓகே, எங்களோட கோச்சிங் எப்படி இருக்கும்? கிளியரான டயட் சார்ட் இருக்கும். நீங்க விருப்பப்படுற உணவுகளை சாப்பிட்டு வெயிட் குறைச்சிக்கலாம். உங்களோட கிரேவிங் நாங்கள் கம்மி பண்ணி கொடுப்போம். நீங்க பசிக்க கூடாது அப்படின்னா ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ட் ரிசல்ட் வரைக்கும் நாங்க உங்க கூட இருந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம், மோட்டிவேட் பண்ணுவோம். கிளியர் டயட் சார்ட்டோட ஃபாலோப்பும் கிடைக்கும். எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம்ல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.